வீட்டில் காலடி வைத்ததும் வழக்கமாய் எதிர்கொள்கிறவளை காணவில்லை. சோர்வாய் போய் நாற்காலியில் விழுந்தான். எதிர் நாற்காலியில் கால் நீட்டி பின்கழுத்தில் கை செருகி மல்லாந்து கூரையை வெறிக்க, இந்நேரம் காஃபி வந்திருக்க வேண்டும், ஆனால் வரவில்லை. இவனுக்குள் கோபம் எழுந்து புரண்டு படுத்தது. ஏ என்று கூவினான். பதிலில்லை. எரிச்சலாயிற்று. அடுக்களை வரை வந்து எட்டி பார்த்தான். அங்கேதான் சதா இருப்பாள் என்ற கணிப்பு பொய்த்தது. ச, முழுமாடு வீட்டை திறந்து போட்டுட்டு எங்கதான் போய் தொலைஞ்சதோ. எரிச்சலை உடைமாற்ற திரும்பிய போதுதான் கவனித்தான். கட்டிலில் படுத்திருந்தாள். இழுத்து தலைவலியே மூடிக்கொண்டிருந்தாள். தூங்குகிறாளோ? எவ்வளவு கொழுப்பு! இங்க ஒருத்தன் செத்து போய் வந்தது தெரியாத அளவுக்கு அப்படி என்ன தூக்கம்? வேகமாய் அருகே போய் போர்வையை விலக்கினான். அவள் படக்கென்று விழித்து கொண்டு எழப்போனாள். முடியாமல் சுருண்டு விழுந்தாள். லேசா உடம்பு வலிக்குதுன்னு படுத்த. எப்படியே தூங்கி என்று ஆரம்பித்தவள் வாய் நடுங்கியது. போர்வையை இழுத்து மூடிக்கொண்டாள். என்ன உடம்பு கடம்பு சரியில்லையா? நெருங்கி அவளை தொட்டு பார்த்து திடுக்கிட்டான். கொதித்தது. இழுத்து மூடிட்டு கிடந்தா எல்லாம் சரியாயிடுமா? மருந்து கிருந்து வாங்கி தின்னு தொலைக்க வேண்டியது தானே. ஏனோ அந்த சூழ்நிலை வெறுப்பேற்றியது. இந்த 11 வருஷமாய் நோய் வந்து அவள் படுத்ததில்லை. இவளுக்கெல்லாம் நோய் வரும் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. இப்போது இப்படி கிடப்பது கலக்கமூட்டியது. இவளை எப்படி கவனிப்பது? உடனே சரியாகி விடுமா? மருந்து மாத்திரை என்று செலவழிக்க வைத்து விடுமா? எழுந்து நடமாடுவது வரை வீட்டு வேலைகள்? கேள்விகள் விஸ்வரூபமாய் எழுந்து பயமுறுத்தின. மில்லின் இயந்திர கோளாறுகளை சுலபமாய் பதட்டமில்லாமல் சரி செய்ய முடிகிறது. இன்று முழுவதும் உற்பத்தி நிறுத்திய இயந்திர கோளாறு இவனால் தான் சரி செய்யப்பட்டது. அந்த உழைப்பின் களைப்பும் மன உளைச்சலும் சேர்ந்து இப்போது தலைவலித்தது. ஒரு காஃபி குடித்தால் நலமாயிருக்கும். அவள் படுக்கையிலிருந்து ஏதோ முனகுகிறாள். கிட்ட போகவே எரிச்சலாயிருந்தது. ஸ்கூல் முடிந்து வந்த பையன் அம்மா அம்மா என்று வாசலிலிருந்தே கூவினான். புத்தக பையை தூக்கி எறிந்தான். ஏண்டா தெருவிலிருந்து கூப்பாடு போடுற? இந்த நேரத்தில் அப்பா வீட்டில் இருப்பதை ஆச்சரியமாய் பார்க்கிறான் மகன். இல்ல வந்து அம்மா கிட்ட. ஏன் அப்பா கிட்ட சொன்னா செத்தா போயிடுவ? இவன் கோபத்துக்கு பையன் பயந்தான். எனக்கு பசிக்குது என்றான். ஏதாவது நொறுக்கு தீனி வாங்கி டப்பா டப்பாவாய் வைத்திருப்பாள். எங்கேதான் கொண்டு வைப்பாளோ? இவன் கண்ணுக்கு தென்படவே இல்லை. அதெல்லாம் பீரோவில் இருக்கும்பா என்று உள்ளே திரும்பிய குழந்தை அம்மா கிடப்பதைக் கண்டு பதைத்தான். ஏம்மா என்று அருகில் போய் கட்டிக்கொள்ள, ஏ அப்பா இப்படி சுடுது, காய்ச்சலா என்றான். அவள் என்று முனகினாள். நெற்றி சுருக்கினாள். வலிக்குதாம்மா? தடவி விடட்டுமா? வேண்டாம் செல்லம், எல்லாம் சரியாயிடும், நீ போய் படி. யார் சொல்லி தருவா என்றவன், சரிம்மா நீ படுத்துக்க என்றபடி அப்பாவிடம் திரும்பினான். அப்பா, மேத்ஸ் ஹோம்ஒர்க் மட்டும் சொல்லித்தரீங்களா என்றான் மிரட்சியுடன். இவனுக்கு அலுப்பாயிருந்தது. கொஞ்ச நேரம் சாய்ந்து படுக்கலாம் என்று தோன்றியது. இந்த நேரத்தில் படிப்பு சொல்லிக் கொடுத்து அதை புரிய வைப்பதென்பது தலைவலியில் உயிர் போய்விடும். சனி என் உடம்புக்கு ஏதாவது வரதுக்கு முன்ன மருந்தை வாங்கி சாப்பிடாம ஏன் இப்படி உயிர் எடுக்கிறாளோ? மனுஷன் இங்க செத்து வாரான், நிம்மதியா இருக்க முடியுதா? யாரிடமோ சொல்வது போல் வார்த்தைகளை உதறினான். அவள் ஏமாற்றமாய் இவனை பார்த்தாள். கண்ணில் நீர் பெருகியது. ஆமா, கொஞ்சம் வந்துட்டா போதும், உடனே ஒப்பாரி வச்சிரு. குழந்தை முகம் வெளிரி போய் நின்றான். வெளியே யாரோ காலிங் பெல்லை அழுத்தும் ஓசைக்கு எழுந்து போனான். வெளியே நின்றவன் அம்மா இல்லைங்களா என்றான். ஏன் அம்மாதான் வேணுமோ? என்ன மனுஷனா தெரியலையா? வந்தவன் மிரண்டு பின்வாங்கினான். இல்ல, நான் பிறகு வாரேன் என்று காணாமல் போனான். உள்ளே வந்து உட்கார பக்கத்து வீட்டிலிருந்து குரல் கேட்டது. இவன் வெறுப்பாய் எழுந்து போய் எட்டி பார்த்தான். பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு முகம் தொய்ந்தது. அவங்க இல்லையா என்றாள். அவ படுத்திருக்கா. என்ன விஷயம் சொல்லுங்க. ஏன், என்னாச்சு? ஒண்ணுமில்ல, கொழுப்பு என்று படக்கென இவன் முகத்தை திருப்பி கொண்டதில் அந்த பெண் அரைப்பட்ட மாதிரி உணர்ந்திருப்பாள். சப்பென்று நாற்காலியில் வந்து விழுந்தான். எல்லாருக்கும் அம்மா அம்மாதான் வேணுமா? அப்ப எனக்கென்று என்ன மரியாதை? சம்பாதிக்கிற எனக்கே இவ்வளவுதான் மரியாதையா? கோபம் உடம்பெங்கும் பரவியது. மறுபடி பையன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஏதோ கேட்க வந்தான். புத்தகத்தை வாங்கி வீசி எறிந்தான். சனியனே, நீ ஸ்கூல்ல ஒழுங்கா படிச்சுட்டு வராம இங்க வந்து என் உயிரை வாங்குற. நீ படிச்சு கிழிச்சது போதும், போய் படுத்து தூங்கு என்று முதுகில் அடித்ததில் இவனுக்கே கை வலித்தது. பையன் ஓங்கி குரல் எடுத்து அழ இவனுக்கு கோபம் தலைக்கேறியது. சத்தம் போடாத சனியனே, தலையில் குட்டினான். குழந்தை அழுது கொண்டே போய் கட்டிலில் விழுந்தான். இவனுக்கு எங்காவது ஓடிவிடலாம் போல் தோன்றியது. இப்போது காஃபி குடித்தால் ஆஸ்வாசமாக இருக்கும். என்ன செய்வது? அட, நாம் தான் போட்டால் என்ன?
காஃபி போடுவது பெரிய வித்தையா என்ன? ஃபேக்டரியில் என்னென்னவோ பெரிய இயந்திரங்களை எல்லாம் இயக்குகிற தன்னால் இது கூட முடியாதா என்று தோன்றவே அடுக்கலைக்குள் நுழைந்தான். பால் இருந்தது. ஸ்டவ்வை பற்ற வைத்து சூடாக்கிவிட்டால் போகிறது. தீப்பெட்டி தீப்பெட்டி எங்கே வைத்து தொலைத்தாலோ ஒரு இடத்தில் ஒரு ஜாமா இருக்கிறதில்ல. 10 நிமிட தேடலில் கோபமும் வியர்வையும் பெருகியதுதான் மிச்சம். படுக்கையில் கிடந்தவளிடம் வந்து எரிச்சலானான். தீப்பெட்டியை எங்க வச்சு தொலைச்ச? எதுக்கா இருந்தா என்ன? அந்த ஸ்டவ் மேலதான் இருக்கும். இருந்தது. குச்சி உரசி பற்ற வைப்பதற்குள் வியர்த்தது. பாத்திரத்தில் பாலை ஊற்றி அடுப்பில் வைத்தான். சாதனை செய்துவிட்ட மாதிரி இருந்தது. வெளியே கேட்டை யாரோ தட்டுவது போல் இருந்தது. விழுந்தடித்து கொண்டு வாசலுக்கு ஓடினான். பிச்சைக்காரன். போ இங்க ஒண்ணுமில்ல விரட்டினான். அவன் எதுவோ பேசிக்கொண்டே போனான். மறுபடி உள்ளே வந்தால் பால் பொங்கி வழிந்து அடுப்பு அணைந்திருந்தது. அவசரத்தில் பாத்திரத்தை தூக்க போக கை சுட்டது. வெடுக்கென்று இழுத்து கொண்டான். கை வலி உயிர் போயிற்று. சத்தம் கேட்டு பையன் வந்து எட்டி பார்த்தான். அப்பா ஏதோ வித்தை காட்டுகிறார் என்கிற மாதிரி பார்த்து கொண்டு நின்றான். இதை வச்சு பிடிங்க. பயந்து ஒரு துண்டு துணியை எடுத்து கொடுத்தான். ஒரு வழியாக காஃபி போடும் சாகசம் முடிந்தது. வாங்கி குடித்த பையன் முகம் சுழித்தான். ஏனென்று புரியாமல் இவனும் ருசி பார்க்க குமட்டி கொண்டு வந்தது. காஃபி இப்படியா கசக்கும்? இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்க்க வேண்டுமோ? சேர்த்த பிறகும் ஏதோ கஷாயம் மாதிரியானதுதான் மிச்சம். இவன் அப்பாடா என்று ஓய்ந்து நாற்காலியில் சாய்ந்தான். ஒரு காஃபி கூட போட்டு குடிக்க சாமர்த்தியம் இல்லையா? நாக்கில் நீர் ஊறுகிற மாதிரி தினமும் போட்டு தருவாளே, அதில் எப்படி என்னதான் கலக்குவாளோ? வாய்க்குள் நமநமவென்றிருந்தது. தூரமாய் நின்ற பிள்ளை இவனையே பார்த்து கொண்டிருந்தான். அப்பா, என்ன? கடையில போய் காஃபி வாங்கி வரட்டுமா? மை காட், எனக்கு ஏன் தோன்றாமல் போயிற்று? எவ்வளவு எளிதான மாற்று வழி! இது கூட புரியாத முட்டாளா நான்? தொழிற்சாலையில் இயந்திரங்களோடு பழகி பழகி புத்தியும் இயந்திரம் போல் ஆனதோ? யாராவது சாவி கொடுத்தால்தான் யோசிக்குமா? ச, ஒரு காஃபி போடவே இவ்வளவு பாடுகளா? சமையலறையும் சாகச மேடைதானோ? இப்போது நினைத்தால் பிரமிப்பாக இருக்கிறது. அதிகாலை 5 மணிக்கே அடுக்கலையில் உருட்டல் சத்தம் கேட்டு உறக்கம் கலைந்திருக்கிறான். கோபமாய் கத்தியிருக்கிறான். தரை பெருக்கி பளிச்சென்று வாசல் தெளித்து கோலம் போட்டு 7 மணிக்குள் காலை உணவு செய்து குளிக்க வெந்நீர் போட்டு துணி அயன் பண்ணி குழந்தையை புறப்படச் செய்து மதியத்திற்கு சாப்பாடு எடுத்து வைத்து எந்நேரமும் வேலைதான். இப்போது அவள் எழுந்து வந்தாள். அடுக்களை கிடந்த கோலத்தை பார்த்து புரிந்து கொண்டாள். நான் தான் ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு வச்சிருந்தேனே என்று தளர்வாய் நடந்து வந்தாள். ஃப்ளாஸ்கிலிருந்து சூடாய் ஊற்றி இவனிடம் நீட்டினாள். வாங்கி அருந்தியவனுக்கு தேவாமிர்தம் மாதிரி இருந்தது. இதுவரை அவள் தந்த எதையும் குறை சொல்லாமல் சாப்பிட்டதில்லை. இன்று நிறைவாய் பாராட்டலாம் போல் இருந்தது. அவள் நிற்க முடியாமல் கீழே உட்கார்ந்து பின் அதிலேயே சுருண்டு படுத்தாள். பிள்ளை சட்டென்று அமர்ந்து அவள் தலையை தூக்கி மடியில் வைத்து கொண்டான். அம்மா அம்மா என்னாச்சுமா என்றான் பதட்டத்துடன். வெடவெடக்கும் அவளை பார்க்க முதல் முறையே பரிதாபமாய் இருந்தது. சாதாரண தலைவலி இவனுக்கு வந்தாலே வீட்டை இன்டென்சிவ் கேர் யூனிட் ஆக்கியிருப்பான். ஆனால் அவளுக்கு இன்று பையன் அம்மாவை நெருங்கி சாப்பிட்டியாமா என்றான். அவள் நெகிழ்ந்தாள். பிள்ளையன் கையை இழுத்து பிடித்து முத்தினாள். இவன் விரைத்து போனான். இந்த அனுசரணை தன்னிடம் ஏன் இல்லாது போயிற்று? அவளுக்கு ஆறுதலாய் ஏன் பேச வரவில்லை? முட்டாள்தனம் செய்துவிட்டது போல் உறுத்தியது. உயிரற்ற இயந்திரங்கள் செயலிழந்தாலே அதை சரி செய்வது வரை பசி தூக்கம் மறந்து போயிருக்கிறது. ஆனால் இது உயிர். இது பழுதானால் அவள் இல்லாத வீடு இயக்கமில்லாது போகுமோ? இனி எல்லாம் ஒன்றிலிருந்து தொடங்க வேண்டுமோ? எல்லாம் புதிதாய். நெருங்கி அவளிடம் போய் அமர்ந்தான். அவள் இவனை இத்தனை நெருக்கத்தில் பார்த்து வியர்த்தாள். பேச தோன்றவில்லை. நெற்றியை தடவினான். தலைமுடியை விலக்கி குனிந்து முத்தமிட்டான். பிள்ளை முகத்தை பொத்திக் கொண்டு சிரித்தான்.